நேற்று கட்சியின் உயர்நிலைக்குழு கூட்டம் தலைமையகம் அம்பேத்கர் திடலில் நடைபெற்றது. முக்கியமான தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கிறோம். குறிப்பாக நடைபெறவுள்ள நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் கடந்த காலங்களில் நடந்ததைப் போல 7-8 கட்டங்களாக நடத்தும் நடைமுறையை கைவிட வேண்டும். அகில இந்திய அளவில் 2 அல்லது 3 கட்டங்களில் தேர்தலை நடத்தி முடிக்க வேண்டும். வாக்குப்பதிவாகிற நாளுக்கும் வாக்குகளை எண்ணுகிற நாளுக்கும் இடையில் நீண்ட இடைவெளி இருப்பது ஏற்புடையதல்ல. முதலில் பதிவாகக்கூடிய வாக்குகளை எண்ணுவதற்கு கடைசி கட்ட தேர்தல் முடிக்கிற வரையில் காத்திருக்க வேண்டியிருக்கிறது. ஏறத்தாழ 1 மாதத்திலிருந்து 1.5 மாதம் வரையில் இடைவெளி உள்ளது. ஆகவே 8 கட்டங்களாக தேர்தலை நடத்தும் நடைமுறையை கைவிட்டு 3 கட்டங்களில் தேர்தலை நடத்தி முடித்து வாக்குப்பதிவாகிற நாளிலிருந்து வாக்கு எண்ணுகிற நாள் வரையில் 2 வார இடைவெளி இருந்தால் போதும். 2 வார கால இடைவெளியில் வாக்கு எண்ணிக்கையை எண்ணி முடிக்க வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் உயர்நிலைக் குழுவிலே இந்த தீர்மானத்தை தேர்தல் ஆணையத்திற்கு வேண்டுகோளாக நிறைவேற்றியிருக்கிறோம். அடுத்து மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தோடு 100 விழுக்காடு ஒப்புகை சீட்டுக்கான விவிபேட் என்கிற கருவியையும் இணைக்க வேண்டும். வாக்காளர்கள் அந்த ஒப்புகை சீட்டுகளை தாங்கள் யாருக்கு வாக்களித்திருக்கிறோம் என்பதை உறுதிப்படுத்திக் கொண்ட பின்னர் வாக்குப்பெட்டிகளில் போடுவதற்கு ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். அந்த ஒப்புகை சீட்டுகளை எண்ணி தேர்தல் முடிவுகளை அறிவிக்க வேண்டும் என்று மீண்டும் உயர்நிலைக் குழுவிலே தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறோம். ஆகவே இந்திய தேர்தல் ஆணையம் இதை கவனத்தில் கொள்ள வேண்டும். தேர்தல் தேதிகளை அறிவிப்பதற்கு முன்னதாக இது குறித்து தேர்தல் ஆணையம் நல்ல முடிவை எடுக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது. சாந்தன் முருகன், ராபர்ட் பயாஸ், ஜெயக்குமார் ஆகியோர் உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின்படி விடுதலை செய்யப்பட்டும் கூட அவர்கள் விரும்புகிற நாடுகளுக்கு செல்ல குடும்பத்தினரோடு தங்கியிருக்க இயலாத நிலை உள்ளது. சிறப்பு முகாம்களில் அடைக்கப்பட்டுள்ளனர். சாந்தன் உடல்நலிவுற்று அண்மையிலே உயிரிழக்க நேர்ந்தது. அவரை ஏற்கனவே அயல் நாட்டுக்கு செல்ல அல்லது விரும்பும் இடத்தில் தங்குவதற்கு அனுமதித்திருந்தால் அவர் உடல் நலத்தை அவர் சீர் செய்திருப்பார், உரிய சிகிச்சை எடுத்திருப்பார். உரிய சிகிச்சை பெறுவதற்கு கூட ஏதுவான சூழல் இல்லாத நிலையிலே அவர் கடுமையான பாதிப்புக்குள்ளாகி உயிரிழக்கும் நிலை ஏற்பட்டுவிட்டது. இதற்கு இந்திய அரசின் இந்த அணுகுமுறைதான் காரணம் என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுட்டிக்காட்ட விரும்புகிறது. இந்த நிலையில் இந்திய ஒன்றிய அரசு எஞ்சியுள்ள அந்த 3 பேரையும் உடனடியாக விடுவிக்க வேண்டும். சிறப்பு முகாமிலிருந்து விடுவித்து அவர்கள் விரும்புகிற தேசங்களுக்கு செல்ல, அவர்கள் விரும்புகிற குடும்பத்தினரோடு தங்குவதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது. இதுவும் உயர்நிலைக் குழுவிலே நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களுள் ஒன்றாகும் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பல்லடத்திலே நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசியதும், தூத்துக்குடியிலே நடைபெற்ற அரசு விழாவிலே பேசியதும் அவருடைய நோக்கம் என்ன என்பதை உணர்த்துகிறது. அவர்கள் என்ன செயல் திட்டத்தோடு தமிழ்நாட்டிலே அரசியல் காய்களை நகர்த்துகிறார்கள் என்பதை அறிய முடிகிறது. திமுக அரசுக்கு எதிரான விமர்சனங்களை வைப்பது ஒருபுறம் இருந்தாலும் அதிமுகவின் வாக்கு வங்கியை குறிவைத்து காய்களை நகர்த்துகிறது பாஜக
என்பதை பிரதமர் மோடி அவர்களின் உரை உணர்த்துகிறது. எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகிய தலைவர்களின் புகழை பாடுகிற நிலைமைக்கு இன்றைக்கு பாஜக போயிருக்கிறது. இன்னொரு கட்சியின் தலைவர்களை, கூட்டணி இல்லாத ஒரு கட்சியின் தலைவர்களை புகழ்ந்து பேசுவது அந்த தலைவர்களின் மீதுள்ள நன்மதிப்பால் அல்ல, அவர்களின் நம்பிக்கைக்குரிய வாக்காளர்களை குறிவைத்து காய்களை நகர்த்துகிறது பாஜக. இது அரசியல் நாகரிகங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு அணுகுமுறையாக இருக்கிறது. அதிமுக வாக்கு வங்கிக்காக மறைந்த தலைவர்கள் எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோரை புகழ்ந்து பேசுவது என்பது பாஜகவின் பலவீனத்தை வெளிப்படுத்துகிறது. பாஜகவின் பலவீனம் ஒருபுறம் இருந்தாலும் அதிமுகவை பலவீனப்படுத்துவதற்கான முயற்சியாகவும் இது இருக்கிறது என்பதை அதிமுக தொண்டர்களும் தலைவர்களும் புரிந்து கொண்டு அதற்கேற்ப செயல்பட வேண்டும் என்பதை தோழமையோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுட்டிக்காட்ட விரும்புகிறது. தமிழ்நாட்டில் இரண்டாவது பெரிய கட்சியாக பாஜக உள்ளது என்று காட்டிக்கொள்வதற்கான பெரும் முயற்சியிலே அவர்கள் ஈடுபடுகிறார்கள். அதனால் அதிமுகவை எந்த அளவுக்கு பலவீனப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு பலவீனப்படுத்துவது, பின்னுக்கு தள்ள முயற்சிப்பது போன்ற நடவடிக்கைகளில் அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். இது தமிழ்நாட்டு அரசியலை தலைகீழாக புரட்டி போடுகிற ஒரு முயற்சி. எனவே தமிழ்நாட்டு மக்களும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுட்டிக்காட்ட விரும்புகிறது.